கிடைச்சது. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வாசிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஆசை போட்டுட்டு அப்புறமா எழுதக்கூடிய ஒரு ஆள். இருந்தாலும் வந்து இந்த 256 பக்கத்தையும் படிக்க நேர்ந்தது. வாசித்து முடிச்சுட்டேன். ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசியாக பேசும்போது பாமரன் பேசுகிற வரைக்கும் வந்து தப்பிச்சிருவோன்னு நினச்சேன். ஏன்னா பெரும்பாலும் வந்து அது வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் யாரும் பேசலைன்ட்டு. ஆனால் ஒத்த கருத்துடையர்களாக இருக்கிறதுனால என்னவோ தெரியல, பாதி தலைவன் அபேஸ் பண்ணிட்டார். சரி போட்டோம். மணிரத்னம் படம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே அதாவது அவருடைய அரசியல், அவருடைய அழகியல் அப்படிங்கிற 2 புள்ளி வச்சு பேசியிருக்கிறார். ஒருவேளை மணிரத்னுடைய அரசியல் பிடிக்காதவங்களுக்கு கூட அவருடைய அழகியல் வந்து பிடிச்சி போகுது. அந்த ஒரு மயக்கம், அவருடைய டெக்னிக்கல் எலிகன்சி, அது வந்து அவருடைய தேர்ந்தெடுத்து கொள்கிற களம் இதெல்லாம் தாண்டி ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, பெண்கள் அப்படிங்கிற அதாவது மணிரத்னம் படத்தில் இருக்க பெண்கள் இருக்காங்களே, அவங்க வந்து தனித்துவமாக தெரிவாங்க. அவங்க உணர்வு திரைப்படத்தில் ஆரம்பித்து அவருடைய கன்னட திரைப்படத்தில் நகுவா நயனான்னு ஒரு பாடல் இருக்கும், அந்த திரைப்படத்தில் ஆரம்பித்து கடைசியாக பொன்னியின் செல்வன் வரைக்கும் என்னென்னு கேட்டால் அவங்க வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருப்பாங்க. ஆனால் அதாவது ரொம்ப ஃபார்வர்டாக இருப்பாங்கன்னா வந்து தன்னுடைய இதுக்கான ரொம்ப ஒரு ஆணுக்கு சமமாக நிகராக, ஆணை விட வந்து சற்றே காதலை அதிகமாக சொல்கிறவர்களாக, துணிந்து பேசக்கூடியவர்களாக எல்லாம் இருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்மை என்கிற பொது உணர்வுக்குள்ளே அவர் கொண்டு வந்து அடைச்சிடுவார் அந்த அந்த பாயிண்ட்டுக்குள்ளே. இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து என்ன மாதிரியான திரைப்படங்கள் அப்படின்றத வந்து யமுனா ராஜேந்திரன் தனியாக ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார். எனக்கு இந்த புத்தகத்தில் ஈர்ப்புடைய ஒரு பகுதியாக இருந்தது அந்த பகுதின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வச்சுக்க தலைப்பு கொஞ்சம் ஏடகுடமானது தான், இருந்தாலும் சொல்கிறேன். பெண்களை செல்லம் கொஞ்சம் குஞ்சு படங்கள் அப்படிங்கிறார். சிக் ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெண்மைக்கு திரும்புதல், காதல் உணர்வுகளின் முதன்மை, பெண் சக்தி ஆகியவற்றை விளக்குகின்றன இந்த திரைப்படங்கள். அவை பிரதிபலிக்கின்றன, முன்வைக்கின்றன. இத்தகைய படங்கள் மற்ற பெண்கள் குறித்த திரைப்படங்களை போலில்லாமல் அதிகப்படியான உணர்ச்சி மேலிட மனோரதியத்துடன் அவர்களின் அன்றாட போராட்டங்கள் சார்ந்து பழைமைவாதம் கொண்ட அவர்களின் பொது உணர்வை கவர்கிறது. திரைப்பட சந்தை பிரிவில் இது ஒரு வகையாக இருப்பதால் பெண்களை செல்லம் கொஞ்சம் இத்தகைய படங்கள் பெண்களுக்கு மகிழ்ச்சியை தரும் திரைப்படங்கள் என்ற நோக்கத்தில் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதுகிறார். அப்போ பெண்களுக்கு பிடித்தமாக எழுதுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆண் என்ன பண்ணுவோம், அதையும் ரசிக்க தான் செய்வோம். அப்போ இந்த திரைப்படத்துடைய பெண்களை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்து மௌனராகத்தில் துவங்கி அவங்க வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடும், அந்த பிள்ளை மலையில் வந்து தாட் பூட்டுங்க வந்து கோவப்படும், கடைசியில் அது எங்கே போய் முடியுது? அந்த திரைப்படத்தின் முடிவில் அந்த பெண்ணுடைய முடிவு என்னவாக இருக்கிறது? டிவோர்ஸுங்கிறதெல்லாம் நோக்கி போயிட்டு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் மீண்டும் பெண்மைக்கு திரும்புதல்ங்கிற ஒரு புள்ளிக்கு இருக்கும். இது ஒரு முக்கியமான பார்வையாக நான் வந்து பார்க்கிறேன். இது வந்து மனிதன் குறித்த திரைப்படங்களில் வந்து நம்ம இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கேக்குக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய க்ரீம் இருக்குல்ல, அந்த க்ரீமின் கீழே என்னென்ன இருக்குங்கிற பார்க்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பார்வை. இப்போ இதிலிருந்து பார்க்கும் பொழுது தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெண்களை வைத்துக்கொண்டு தான் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா மீறல்களையும் செய்து பார்ப்பார் திரைப்படத்தில். அவருடைய அழகியலிருந்து நான் வரேன், அரசியல் குறித்து நிறைய பேசிட்டாங்களா, அவருடைய அழகியலிருந்து நான் வரேன். இப்போ அந்த அழகியல் குறித்த கேள்வி அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நடுத்தர வர்க்கம் அல்லது மத்தியதர வர்க்கம் இந்த நகர்மயமாதலில் வந்து என்ன விதமான பால் உறவு இருக்குது, ஆண் பெண் பால் உறவில் என்ன விதமான சேஞ்சஸ் அடைஞ்சிட்டே வருதுங்கிறத கேப்சர் பண்ணி முன்வைக்கிறது. இது குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு 4-5 விளையாட்டு இளைஞர்கள் ஒரு செவற்றில் உட்காந்துருப்பாங்க. ஒரு பொண்ணு திடீர்னு வந்து ஒரு காரை ஓட்டிகிட்டு வருவாள். அவள் வந்து தோள்பட்டை வரைக்குமான ஆடை அணிஞ்சிருப்பாள். பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போவாள். இது வந்து ஒரு ஃபேண்டசி. இந்த மாதிரியான இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அக்னி நட்சத்திரத்தில் நிரோஷாவுக்கும் கார்த்திக்கும் நடக்கக்கூடிய ஒரு காட்சி. இது எப்போயாவது இன்றைய காலகட்டத்திலையுமே நிகழுமானா பெரிய கேள்விக்குரிய ஒரு விஷயம். ஒரு பெண் வந்து அப்பாவினுடைய சிரட்டை திருடி எடுத்துகிட்டு வந்து தோழிகளோட வந்து சிரட்டு பிடிப்பாள். இந்த மாதிரியான ஃபேண்டசிகளை உருவாக்குவதன் மூலமாக அவர் என்ன பண்ணார்னா, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீர்த்து கொண்டே வர செய்வார். ரெண்டாவது, நீங்கள் குறிப்பாக வந்து வணிக இதழ்கள் என்று சொல்லக்கூடிய ஆனந்த விகடனோ குமுதமோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லது எந்த ஒரு வணிக இதழை எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய புரட்சியாளனாக இருப்பான், ஒரு அரசியல் தலைவனாக இருப்பான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு அவங்க வீட்டில் அவங்க எத்தனை மனைவி, எத்தனை பிள்ளைங்க, அவங்க வீட்டில் பிடிச்ச சாப்பாடு என்ன சட்னி சாப்பிட்றான், காலையில் எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு வாக்கிங் போவான், எத்தனை மணிக்கு வருவான்னு சொல்லுவான். தப்பித்தேர் கூட அரசியல் பேசவே மாட்டான். இதுதான் வணிகத்தினுடைய இலக்கியம். மணிரத்னம் திரைப்படம் எல்லா திரைப்படத்திலும் அவர் வந்து புரட்சியாளராக
இல்லை எதுவாக இருந்தாலும் சரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருப்பார். அவருக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க, அந்த மனைவியோடு எப்படி கொஞ்சினார், எப்படி காதல் பிடித்தார் தான் பேசுவார். ஒரு பெரிய இனவெழுச்சி சார்ந்து ஒரு ராவணன் வந்து ஒரு இனக்குழுவுடைய தலைவனாக இருப்பான். அவன் அந்த இனவெழுச்சிக்காக போராடிட்டு இருப்பான். அவன் எப்படி பிறந்து போனாங்கிறதான் பேசுவார். இது செய்வதன் மூலமாக அந்த அரசியல்வாதிகளுடைய அந்த பிரதானமான நோக்கத்தை வந்து நீர்த்து போக வச்சிருவார். இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மதியதர வர்க்கம் இந்த பக்கமும் சாயாது, இந்த பக்கமும் சாயாது. அதே மாதிரி உடைய திரைப்படங்கள் எல்லா வருஷங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க மெயினான கேரக்டர் எல்லாமே வந்து ஒரு ஊடகவியலாக பெரும்பாலான காலகட்டத்தில் இருப்பாங்க. உயிரே திரைப்படத்தில் ஒரு வானொலி இசை போனாக இருப்பான். ஒரு இடத்துல வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு என்ன சொல்கிறது கம்ப்யூட்டரு செய்கிறவனாக இருப்பான். பெரும்பாலுமே ஊடகம் சார்ந்த ஒரு தொழில் இருப்பராக வந்து அந்த ஆணோ இல்லை பெண்ணோ வந்து இருக்கிற மாதிரியாக பார்த்து போடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது த்ரிஷா வந்து அயல்நாட்டு கனவோடு இருப்பாங்க ஒரு திரைப்படத்தில். இன்னொரு படத்தில் வந்து ஃபாரினுக்கு போகிறதுக்காக ஒரு அந்த இளைஞரை துடிச்சிட்டு இருப்பார். அவர் இங்கேருந்து அந்த மத்தியதர வர்க்கத்தினுடைய கனவுகளை வளர்த்துட்டு கொண்டே போகிறது. இதுக்கு எதிர் திசையில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கம் அல்லது இனவாதம் சார்ந்த அல்லது வந்து ஒரு இனத்துக்காக போராடுகிற ஒரு சக்தி இருக்காங்களே அதை நிறுத்து போக செய்வதற்கான எல்லா வேலையும் செய்வார். பயங்கரவாதம்னு சொல்லுவார். இதுதான் அவருடைய பிரதானமான அடிப்படையான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுமைக்குமான ஒரு பொருளாதார குவிமையமாக குரு அதாவது குருபாய் அம்பானியோ அல்லது வந்து ஒரு ஆளை வந்து இருக்கிறாருன்னா அதை வந்து முன்னெடுத்து செல்வார், அதை விதந்தோதுவார். அதுதான் அவருடைய அடிப்படையான பிரதானமான விஷயம். அதை வந்து நம்ம பாமரன் ஐயா சொல்கிற மாதிரி வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து என்ன பண்ணுவோன்னா வந்து வலதுசாதி தாராளவாத தேசிய முதலாளி வர்க்க உருவாக்கம் அப்படின்றத வந்து குருபாய் அம்பானியை வச்சு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுபட்ட பொருளிகள் வளர்ச்சி நோக்கிய வல்லரசு கனவுராஜ்யம் மேல் மத்தியதர வர்க்கத்தின் உலக பார்வை அப்படிங்கிறதுல இதுதான் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் வந்து மொத்த தேசத்துக்குமான ஒரு விடுதலை, மொத்த தேசத்துக்குமான ஒரு பணக்காரத்தனம், அதுக்கு மேலே ஒரு கனவு, இல்லை இங்கே இல்லையா நம்ம ஃபாரினுக்கு போகலாம் அப்படிங்கிற கனவு உருவாக்குறது. இது எல்லாத்துக்குமே இந்த மத்தியதர வர்க்கத்துக்கு மேலே அந்த கனவு இருக்கு இல்லையா, அந்த ஃபேண்டசியை உருவாக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு எதிர் திசையில் வந்து இனதேசிய போராட்டம், அதை வந்து பயங்கரவாதம்னு சொல்கிறது, பிராந்திய அரசியல் உரிமைகளை ஒவ்வாமையோடு அணுகுவது. அதில் ரொம்ப உச்சக்கட்டமாக வெளிப்பட்ட திரைப்படங்கள் வந்து இருவர் அல்லது ராவணன் மாதிரியான திரைப்படங்கள். இதை வந்து அக்குவேறு ஆணிவேராக வந்து இந்த புத்தகம் பேசுகிறது. இதோட டோட்டல் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு மனிதனுடைய சிந்தனை பள்ளி என்ன, ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன அப்படிங்கிறத வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு விதமாக வந்து யமராஜன் அணுகியிருக்கிறார். அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படி மாறிட்டே வந்திருக்கான எல்லா படத்துலையுமே என்னவா இருந்துகிட்டே வந்துருக்கிறது. இது அடிப்படையான ஒரு விஷயம். ரெண்டாவது, இவர் எதையெல்லாம் வந்து மேலெழுத்து கொண்டு போனார் தான் இப்போ நான் வரிசையாக சொன்னேன். இந்த அர்ஜுனுடைய தேசிய இது எல்லாமே சார் சொன்னாங்க. இது எல்லாமே அணுகியிருக்கார். எதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறதுனா அதையுமே இவர் அணுகி பார்த்துருக்கார். உதாரணத்துக்கு வந்து இவர் எப்படி கேட்டார்ல, அந்த ரோஜாவோ இல்லை இந்த திரைப்படமோ வந்து எப்படி வந்து ஜெயிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சொல்கிறார், சமகாலத்தில் அதிகமாக பேசப்படும் பிரச்சனையையும் அது சார்ந்த இயற்கை பின்னணிகளையும் தேர்ந்து கொள்வது, தனது கற்பனை கதையை அதற்குள் சென்று பொருத்துவது. இதுதான் வந்து அவருடைய விஷயமாக அவர் வந்து பார்க்குறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பம்பாய் படமோ இல்லை வந்து ரோஜா படமோ வந்து நடந்திருந்த காலகட்டத்தில் அது எப்படி மக்களோட கனெக்ட் ஆச்சு, அது ஏன் பெருசாச்சுங்கிறதுக்கான 2 காரணத்தை சொல்கிறார். இந்தியாவின் நவீன வரலாற்றில் நிகழ்வுகள் இருந்தன. தமிழக பொறியாளர் ஒருவர் காஷ்மீரில் கடத்தப்பட்டிருந்தார். பாப்ரி மஸ்ஜித் தகர்ப்பை அடுத்து மும்பையில் இந்து முஸ்லீம் கலவரம் நிகழ்ந்திருந்தது. இந்த படங்கள் இந்த காரணங்களால் வெகு மக்களின் மனங்களுடன் தொடர்பு கொள்ள முடிந்தது. இந்த சூத்திரத்தை மணிரத்னம் பிற 3 படங்களுக்குமே பிரயோகித்தார். அஸ்ஸாம் பிரச்சனையை பற்றிய உயிரே, ஈழப் பிரச்சனையை பற்றிய கன்னத்தில் முத்தமிட்டார், நக்சலைட் பிரச்சனையை பற்றிய ராவணன், இந்த 3 படங்கள். இதுக்கு அப்புறமா அது வந்து பழிக்கலை அப்படிங்கிறார். எப்படி காண்டம்பரரியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த இயற்கை சார்ந்த சூழ்நிலையும் இது எடுத்துக்கிட்டு தான் இவர் ஹிட் அடித்தார் அல்லது ட்ரை பண்ணார் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து ஒருத்தன் அளப்பரிய ஞானம் இருக்கலாம், அதாவது வந்து ஒரு துறை சார்ந்த அறிவு டெக்னாலஜி என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அவன் அதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து தான் அவன் கலைஞனாக காலம் கடந்து நிற்க முடியும். ஒருத்தனுக்கு வந்து பெரிய டெக்னாலஜி அறிவு எல்லாமே இருக்கும், அப்படி காலம் கடந்து நிற்கிறது அப்படிங்கிறதுனா அறத்தின் பக்கம் நிற்பது, எளிய மக்களின் பக்கம் நிற்பது, எல்லாருக்கும் எல்லாம் என்கிற புது உரிமை பக்கம் நிற்பது. ஆனால் நம்ம நாலேஜ் என்ன பண்ணுறோம், வலதுசாரி தாராளத்துக்காக நம்ம நிற்கிறோன்னா அது வந்து ஒரு தியேட்டரில் கிடைக்கிற பாப்கார்னுடைய ஆயுள் ஜீவன், அவ்வளோதான். ஆனால்
அதுவல்ல சினிமா என்பது அப்படிங்கிறத வந்து நிரூபித்தவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். அதனால தான் அவங்களும் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம், இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரலாறு என்பது நிகழ்கால உணர்வுடன் கடந்த காலத்தை அணுகுவது. கல்கியின் பொன்னியின் செல்வனுக்கு பின்னணியாக காலனி எதிர்ப்பு, இந்திய தேசிய விடுதலை போராட்டம் இருந்தது. மணியின் வியாக்கியானத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு விட்டுவிடுகிறேன். கல்கியின் பொன்னியின் செல்வன் எழுதியதில் இரு பண்புகள் பின்னின்றன. ஒன்றுபட்ட இந்திய தேசியவாதம், 2 இந்திய வகை ஆரம்ப நிலை பெண்ணிலைவாதம். 1000ல் ஒருவன் அடிமைப்பெண் பற்றி யாராவது வரலாறு புனைவு பிரச்சனை எழுப்புகிறார்களா? புனைவை வரலாறாக கட்டமைப்பதுதான் பிரச்சனை. அதுவும் வரலாற்று இடைவெளிகளை அதிகாரத்திற்கு ஆதரவாக புனைவார்களானால் அதில் புனைகதையாளனுக்கு நோக்கம் உண்டா இல்லையா என்று கேட்பார்கள் இப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் தமிழ் சினிமாவுடைய இது அப்படி, அதாவது வந்து சுஜாதா, கமலஹாசன், சங்கர், இந்த 3 பேரும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சு கொள்கிறேன். ஆயிரத்தி 1992 துவங்கி 2004 வரை எழுத்தாளர் சுஜாதா மணிரத்னம் உருவாக்கிய அரசியல் படங்களான ரோஜா, உயிரே, கன்னத்தை முத்தமிட்டால், ஆயுத எழுத்து என 4 படங்களுக்கு வசனம் எழுதியுள்ளார். இதனோடு இயக்குனர் சங்கருடன் இணைந்து அவர் வசனம் எழுதிய அரசியல் படங்களான முதல்வன், இந்தியன், அந்நியன், சிவாஜி படங்களையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். மணிரத்னம், சங்கர் போன்றோர் தமிழ் சினிமாவை இந்திய சினிமாவாகவும் உலக சினிமாவாகவும் கொண்டு சென்றவர்கள் என கருதினால் அரசியல் என்னும் அளவில் தொகையாக சுஜாதா வசனம் எழுதியது இவர்கள் இருவரும் உருவாக்கிய அரசியல் படங்களுக்கு தான் என்ற புரிதலுக்கு நாம் வர முடியும். அகண்ட இந்திய பொருளாதார வல்லரசு கனவு என்பதை நோக்கியே இவர்கள் 3 பங்கும் அரசியல் படங்களும் இருந்தன. ஆனால் இந்த 3 பேருமே என்ன பண்ணாங்க, அவங்க உருவாக்கம் தான் அரசியலா என்பதை கேள்விக்கு உட்படுத்துகிறார் தோழர் யமுனா ராஜேந்தர். இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்குமான மணிரத்னம் திரைப்படங்கள் எல்லாவற்றையுமே மீளவும் ஒரு தடவை பார்க்கும்போது அவர் மீதான பிம்பம் வந்து முற்றும் கலைந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம். கூடவே உணர்வு துவங்கி இதுவரைக்குமான படங்கள் என்ன விதமான பாதிப்பை நமக்குள் ஏற்படுத்தியிருந்ததோ அதை மீள்வாசிப்புக்கு அல்லது மறுவாசிப்புக்கு உட்படுத்தக்கூடிய சாரம் இதில் இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி வந்து இந்த புத்தகம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியாவில் துவங்கி மாஸ்கோ வரைக்கும், காவிரியில் துவங்கி மாஸ்கோ வரைக்கும் போகுதுன்னா வந்து நடுவில் ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு அதாவது வந்து ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஜானர் சார்ந்த எல்லா திரைப்படங்களையும் வரிசையாக சொல்லிகிட்டே வராரு. அதே நேரத்தில் அந்த காட்சிகளை வந்து விவரிப்பதில் வந்து ஆழ்ந்து போயிடுறார். அது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்குது. ரெண்டாவது வந்து அழகியல் சார்ந்து வரும்பொழுது இவருக்கும் ஒரு மனச்சாய்வு மணிரத்னம் திரைப்படத்தின் மீது இருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. அதாவது வந்து காதல் காட்சிகள் சார்ந்து பேசும்போது அல்லது வந்து ஒரு இடத்துல வந்து எழுதியிருக்கிறார், வந்து ரொம்ப சந்தநாயத்தோடு எழுதியிருப்பார். பாலைவனத்தில் வந்து ஐஸ்வர்யா ஆட, மோகன்லால் வந்து இன்னொரு இடத்துல வாடன்ற மாதிரி ஒரு வரியெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி நான் இருவரை வந்து இருவர் பற்றி பேசும்போது அப்படியே மயங்கிடுறாருன்னு தான் நினைக்கிறேன். வைரமுத்துடைய சொற்செட்டு, அவருடைய கவிதைகள் அதெல்லாம் வந்து சில இடங்களில் மயங்கி நிற்கிறாரு. டெக்னாலஜி பார்த்து நம்ம மயங்கிறது வந்து ஒரு மாயாஜாலம் தான், கிராஃப்ட் தான். நம்ம கிராஃப்டை சார்ந்த ஒரு சாய்வை தாண்டி இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய அரசியலை எதிர்க்கிறது, அதன் மீது ஆதங்கப்படுகிறது. இப்படியெல்லாம் படங்கள்லாம் வெளியே பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஏன்னா இப்படி ஒரு படத்தை இருக்கிற, அப்படி எங்களை ஏன் பாதிக்கிறங்கிற மாதிரியான கேள்வி கேட்குது. ஆனால் அழகியல் சார்ந்து வரும்போது மிகுந்த சாய்வோடையும் டெக்னாலஜி சார்ந்து பேசும்பொழுது மிகுந்த ஒரு விதந்தோதுதலும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இத்துடன் என்னுடைய சிற்றை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எழுத்தாளர் நேசமித்திரன் அவர்களுக்கு நன்றி.